शङ्करांशभूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः நாம காரணத்திரைவித்தியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது காரணங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சமவாயி காரணம் அப்படின்னா என்னது, அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருக்கோம். இப்போது அடுத்தது அசமவாயி காரணம். காரியேண காரணேன வா சஹ ஏகஸ்மின்னர்த்தே சமவேதம் சத் காரணம் அசமவாதி காரணம். இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், 2 விதமாக பிரிச்சுக்கலாம். முதல்ல காரியேன சஹ ஏகஸ்மின்னர்த்தே சமவேதம் சத் காரணம் அசமவாதி காரணம். இப்படி ஒன்று, இதை நம்ம எழுதி வச்சுருந்தா கூட சௌகரியமாக இருக்கும். அதாவது எப்படி, காரியேண சஹ ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத் காரணம் அசமவாதி காரணம் ஒன்று. ரெண்டாவது, காரணேன சஹ ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத் காரணம் அசமவாதி காரணம் இப்படின்னு ரெண்டாவது. இந்த 2த்தையும் தனித்தனியாக எழுதி வச்சுண்டு 2த்தையும் நல்லா மனசில் வாங்கிண்டு அதுக்கப்புறம் 2த்தையும் சேர்த்துட்டோன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். முதல்ல காரியேன சஹ ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்காரணம் அசமவாதி காரணம் அப்படிங்கிறதுக்குண்டான உதாரணத்தை பார்க்கலாம். என்ன உதாரணம், யதா தந்து சம்யோகः படஸ்ய. படஹ காரியம், வஸ்திரம் காரியம். இதற்கு சமவாதி காரணம் எது அப்படின்னு கேட்டால் நாம் முன்னாடியே பார்த்துருக்கோம், திரவியந்தான் சமவாதி காரணம், அதாவது தந்துஹு. சரி, வெறும் நூல்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்குது. இப்போ வஸ்திரம் உண்டாயிடுமா, பட்டகா உண்டாயிடுமா? கண்டிப்பாக உண்டாகாது. அப்போது என்ன வேண்டியிருக்கு, ஒவ்வொரு தந்துவும் மற்றொரு தந்துவோடு சேர்ந்துருக்கணும். இப்படி எல்லா தந்துக்களும் சேர்ந்தால் மட்டும்தான் வஸ்திரங்கிறது உண்டாகும். ரொம்ப ஒட்டி ஒட்டி சேர்த்தா தானே வஸ்திரம் உண்டாகும். நாம் இதை நெய்யும் பொழுது பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு வஸ்திரத்தையும் ஒவ்வொரு நூலையும் ரொம்ப நெருக்கமாக சேர்ப்பான். அப்படி சேர்க்கும் பொழுது வஸ்திரம் உண்டாகிறது. இந்த சேர்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சம்யோகா. சரி, சம்யோகான்னா எதனுடைய சம்யோகா, தந்தூனாம் சம்யோகா, தந்துக்களுடைய நூல்களுடைய சேர்க்கை. இப்போ இந்த சம்யோகா அப்படிங்கிறது குணகா இல்லையா, இந்த குணகா தான் படத்திற்கு அசமவாதி காரணமாக இருக்கிறது. இப்படி நாம் சொல்லிட்டோம். ஆனால் எப்படி அதை நிர்ணயம் பண்ணுறது, அதற்குத்தான் இந்த பந்தி. காரியேண சஹ ஏகஸ்மின் அர்த்தே, ஏகஸ்மின் அர்த்தே, இந்த இடத்துல அர்த்த பதத்துக்கு ஒரு அதிகரணம். நாம் ஏற்கனவே போன பதிவிலே பார்த்துருப்போம், காரியமானது எந்த இடத்துல உண்டாகிறதோ, எதில் உண்டாகிறதோ அது காரியாதிகரணம். எப்படி, படகா வஸ்திரமானது காரியம்னு சொன்னால் அது எங்கே உண்டாகிறது, நூலில், அதாவது தந்துவில். அப்போது தந்து தான் காரியாதிகரணம் இல்லையா. அதை போல் இப்பையும் கூட அதே தான், காரியாதிகரணம் தந்து தான். படகா காரியம், இந்த காரியமானது எங்கே உண்டாகிறது, தந்தௌ, நூலில் உண்டாகிறது. அப்போது அந்த தந்து தான்
காரியாதிகரணம். இந்த காரியாதிகரணத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த பங்கியில் இருக்கக்கூடிய பதம் அர்த்தே. காரியாதிகரணே சப்தமி விபக்தியில் இருக்குது. அர்த்தாங்கிற இந்த பதத்துக்கு அதிகரணம், அதுவும் வெறும் அதிகரணம்னு அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல காரியாதிகரணம் அப்படின்னு அர்த்தம். அர்த்தே அதிகரணேன்னு சப்தமி விபக்தியில் இருக்குது. சரி, காரியத்தோடு சேர்ந்து காரியாதிகரணமான தந்தூவில் இருந்து கொண்டு எது பட்டத்திற்கு காரணமாகிறதோ அது அசமவாதி காரணம். நான் மறுபடியும் சொல்கிறேன். காரியத்தோடு காரியாதிகரணத்தில் சேர்ந்து இருந்து கொண்டு எது காரியத்திற்கு காரணமாகிறதோ அது அசமவாதி காரணம். இப்படி நேரடியாக மொழிபெயர்த்திருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், காரியம் படக, காரியாதிகரணம் தந்து. இந்த தந்துவில் தானே தந்து சம்யோகா இருக்குது. அப்போது தந்து சம்யோகா காரியமானது எங்கே இருக்கிறதோ, காரியாதிகரணே தந்தோ, காரியாதிகரணமாக இருக்கக்கூடியதான தந்துவில் இருக்குது இல்லையா. நம்ம இது எழுதி வச்சுன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும். அதையும் எப்படி எழுதி வச்சுக்கணும், மேலே எப்படி போட்டுக்கலாம், காரியம் பட்டகா, அதுலேருந்து ஒரு அம்புக்குறி கீழ் நோக்கி போடலாம். கீழே அந்த அம்புக்குறியினுடைய நுனி முடிகிற இடத்துல காரியாதிகரணம் தந்துஹு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். சரி, அதே பக்கவாட்டில் ஒரு அம்பு போட்டுண்டு அங்கே இருக்கிறதாக நினச்சிண்டு தந்து சம்யோகான்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த தந்து சம்யோகா எங்கே இருக்குது, தந்துவில் இருக்குது. அதாவது காரியாதிகரணமான தந்துவில் இருக்குது. இப்போ ரெண்டுமேன்னு சொன்னால் இந்த ரெண்டுமே காரியம் படகா, காரியத்திற்கு காரணமாக நாம் சொல்ல போகின்ற இந்த தந்து சம்யோகா ரெண்டுமே எங்கே இருக்குது, தந்துவில் இருக்குது. அதாவது காரியாதிகரணத்தில் இருக்குது. இப்படி காரியத்தோடு ஒன்றாக சேர்ந்து காரியாதிகரணத்தில் தந்துவில் இருந்து கொண்டு எது, அதாவது தந்து சம்யோகா காரியத்திற்கு காரணமாக ஆகிறதோ அது, அதாவது தந்து சம்யோகா அசமவாயி காரணம் எனப்படுகிறது இல்லையா. காரியேன சக, காரியத்தோடு சேர்ந்து, ஏகஸ்மின் அர்த்தே, அதாவது காரியாதிகரணே தந்தோ, சமவேதம் சத்து, சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு. எது சமவாய சம்பந்தத்தோடு காரியாதிகரணத்திற்கு, தந்து சம்யோகா இல்லையா. தந்து சம்யோகத்துக்கு தந்து தானே சமவாதி காரணம். நாம் முன்னாடியே படிச்சிருக்கோம், குணத்திற்கு சமவாதி காரணம் திரவியந்தான். திரவியந்தான் எப்பொழுதும் சமவாதி காரணமாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதன்படி பார்த்தோன்னு சொன்னால் இந்த காரியாதிகரணத்தில் தந்துவில் தந்து சம்யோகா சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போது காரியேன சக, காரியத்தோடு சேர்ந்து, ஏகஸ்மின் அர்த்தே காரியாதிகரணே தந்தோ, சமவாய சம்பந்தேன சத்து, சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு, யத் காரணம், எது காரணமாக ஆகிறதோ காரியத்திற்கு அது அசமவாதி காரணம். யதா தந்து சம்யோகா பட்டஸ்ய. இப்போது காரியேன சகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும், காரியத்தோடு சேர்ந்து ஒரு அதிகரணத்தை இருந்து கொண்டு. ஏன்னா காரியமும் தந்துவில் இருக்குது, காரியாதிகரணமாக இருக்கக்கூடிய தந்துவில் இருக்குது. அங்கேயே தான் தந்து சம்யோகா சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது இல்லையா. இதைத்தான் நாம் என்ன சொன்னோம், படம் பிரதி வஸ்திரம் பிரதி தந்து சம்யோகா அசமவாதி காரணம்னு சொன்னோம். இதனுடைய லட்சணம் எப்படி சொன்னோம், காரியேண சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாயி காரணம் இப்படின்னு பார்த்தோம். இதையே நாம் அவச்சேதாதி சப்தத்தோடு சேர்ந்து சொல்கிறதா இருந்தால் இதே விஷயந்தான். ஆனால் நாம் லக்ஷணமாக சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதில் நிஷ்கிருஷ்டமாக சொல்ல முடியும். எப்படி சொல்லணும், நாம் போன தடவை
இந்த சமவாயி காரண லக்ஷணம் சொல்லும் பொழுது என்ன பண்ணினோம்? காரியமானது காரியாதிகரணத்தில் எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்தை காரியதாவச்சேதக சம்பந்தம்னு சொல்லி கொடுத்தோம். எப்படி? அங்கே எடுத்துட்ட உதாரணம் என்னது? தந்தவஹா பட்டஸ்ய அப்படின்னு உதாரணத்தை எடுத்துட்டோம். அந்த உதாரணத்தில் பட்டஹா காரியம். இந்த காரியமாக இருக்கக்கூடிய பட்டமானது காரியாதிகரணத்தில் தந்துவில் என்ன சம்பந்தத்தோடு இருந்தது? சமவாய சம்பந்தத்தோடு இருந்தது. அப்போது காரிதாவச்சேதக சம்பந்தான்னு நம்ம எதை சொல்லணும்? சமவாய சம்பந்தத்தை தான் சொல்லணும். அதை போலவே காரியாதிகரணமான தந்துவில் காரணம் தந்துஹு என்ன சம்பந்தத்தோடு இருக்குன்னு சொன்னோம்? ஸ்வஸ்மின் கேன சம்பந்தேனா தந்துஹு வர்த்ததே. தன்னுள் தந்துவானது என்ன சம்பந்தத்தோடு இருக்கும்? தாதாத்மிய சம்பந்தத்தோடு இருக்கும்னு சொன்னோம். அப்போது அதுதான் காரணத்தாவச்சேதக சம்பந்தம். அப்போது என்ன தெளிவாக இருக்குது? காரியமானது காரியாதிகரணத்தில் காரியமானது காரியாதிகரணத்தில் எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்தான் காரியதாவச்சேதக சம்பந்தம். அதை போலவே காரியாதிகரணத்தில் காரணமானது எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்தான் காரணத்தாவச்சேதக சம்பந்தா. இதை நல்ல மனசை வாங்கிக்கணும். என்னது? நான் மறுபடியும் சொல்கிறேன். காரியாதிகரணத்தில் காரியமானது எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்தான் காரியதாவச்சேதக சம்பந்தா. அதை போலவே காரியாதிகரணத்தில் காரணமானது எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்தான் காரணத்தாவச்சேதக சம்பந்தா. இப்போ இதை வச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் காரியம் பட்டஹ, காரியாதிகரணம் தந்துஹு, தஸ்மின் தந்தோ காரியம் பட்டஹ கேன சம்பந்தேன அஸ்தி. பூர்வோக்தவத் முன்னாடி அந்த சமவாயி காரணத்தை சொன்னது போல் இங்கேயும் சமவாயி காரணத்தோடு தான் சமவாய சம்பந்தத்தோடு தான் இருக்குது இல்லையா? அப்போது இங்கே காரியதாவச்சேதக சம்பந்தா என்னது? சமவாயா சம்பந்த. சரி, அதே காரியாதிகரணத்தில் இப்போ நாம் காரணமாக சொன்ன தந்து சம்யோகா கேன சம்பந்தேன பவதி. நல்லா கவனிக்கணும். ஏன்னா முன்னாடி தந்துவில் தந்து என்ன சம்பந்தத்தோடு இருக்குதுன்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இப்போ அப்படி யோசிக்கலை. காரியாதிகரணமான தந்துவில் தந்து சம்யோகா கேன சம்பந்தேன அஸ்தி அப்படின்னு கேள்வி கேட்டோம். தந்து வேறு, தந்து சம்யோகா வேறு. தந்துங்கிறது திரவியம், தந்து சம்யோகா குணா. அதனால் தாதாத்மிய சம்பந்தம் சொல்ல முடியாது. அப்போ இங்கே என்ன சம்பந்தா சொல்லலாம்? தந்து சம்யோகா குணா, தந்துஹு குணி, அதாவது திரவியம், குணத்தை உடைய திரவியம். குண குணினோஹோ கஹா சம்பந்தா பவதி. இதை நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் படிச்சிருக்கோம். எப்படி அவயவ அவயவினோஹோ சமவாயா சம்பந்தான்னு சொன்னோமோ அதை போலவே குணகுணினோஹோ சமவாயா சம்பந்தா. அப்போது தந்து சம்யோகத்திற்கும் தந்துவிற்கும் என்ன சம்பந்தா? தந்து சம்யோகா தந்துவில் என்ன சம்பந்தத்தோடு இருக்குது அப்படின்னு கேட்டால் சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? காரியதாவச்சேதக சம்பந்தாவும் சமவாய சம்பந்தா தான், காரணதாவச்சேதக சம்பந்தாவும் சமவாயா சம்பந்தா. அப்போ நம்ம லட்சணம் என்ன சொல்லலாம்? அசமவாதி காரணத்தினுடைய லட்சணம். முன்னாடி நாம் சமவாயி காரண லட்சணம் சொல்லும்போது என்ன பண்ணோம்? காரியதாவச்சேதக சம்பந்தத்தை எடுத்துட்டு தன் நிரூபித்த காரணதாவச்சேதக சம்பந்தத்தை சொல்லி ததவச்சின்னாயா காரணதா ததாசிரயத்துவம்னு லட்சணம் பண்ணிடணும். அதை போலவே இங்கேயும் சொல்லலாம். எப்படி? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித்த சமவாய சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம். இது எதனுடைய லட்சணம்? அசமவாதி காரணस्य லட்சணம். இதை நம்ம நல்லா எழுதி வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மனசில் பதியும். சமவாதி காரண லட்சணம் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித்த தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம்
இப்படின்னு சொன்னோம். இப்போது அசமவாதி காரண லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித சமவாய சம்பந்தாவச்சின்ன காரணதாஸ்ரயத்துவம் இல்லையா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித, இன்னும் பந்தி முடியலை, அதனால் நிரூபித்த அப்படின்னு சொல்லி ரசமாக சொல்லிட்டு இருக்கேன். நிரூபித்தான்னு சொன்னால் அது அதோட முடிஞ்சிடும். முடியலை, காரணத்தா வரையில் போகிறது, ததாசிரயத்துவம்னு சொல்ல போகிறோம். அதனால் ஹ்ரஸ்வம் சொல்லிட்டு இருக்கேன். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித சமவாய சம்பந்தாவச்சின்ன காரணதாஸ்ரயத்துவம் அசமவாதி காரணஸ்ய லக்ஷணம். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டாவது காரணமாக இருக்கக்கூடிய அசமவாதி காரணத்தில் ஒரு பகுதியை பார்த்துருக்கோம். ரெண்டாவது பகுதி இப்போ நாம் பார்க்க போகிறோம். அது என்னது? தந்து ரூபம் படரூபஸ்ய அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இந்த காரியாதிகரணம் நாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த காரியாதிகரணம் சமவாதி காரணமாக இருக்கக்கூடிய தந்துவை தான் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. எதை நம்ம சௌகரியப்படுறதை எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கேற்றபடி சம்பந்தம் மாறும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, பட ரூபம் காரியம் வச்சுப்போம். பட ரூபம்னா படகத ரூபம், அதாவது சுக்ல ரூபமோ நீல ரூபமோ ஏதோ ஒரு ரூபம், மஞ்சள் சிகப்பு இப்படி ஏதோ அந்த வஸ்திரத்தினுடைய ரூபம், இதுதான் காரியம். இந்த ரூபமானது எதனால் உண்டாயிடுத்து அப்படின்னு கேட்டால், தந்துவில் இருக்கக்கூடிய ரூபத்தினால. அப்படித்தானே? நூல் எந்த கலரில் இருக்கோ, எந்த நிறத்தில் இருக்கோ, அதே நிறம்தானே வஸ்திரத்துக்கு வந்து சேரும். அப்போது வஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான நிறத்திற்கு, ரூபத்திற்கு எது காரணம் அப்படின்னு கேட்டால், தந்துவில் இருக்கக்கூடியதான ரூபம். இதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதைத்தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் பட ரூபத்திற்கு எது சமவாதி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா படகா தான். நம்ம ஏற்கனவே சொன்னபடி பட ரூபம், படகத ரூபம் குணா. சமவாதி காரணமாக எது இருக்கும்? திரவியந்தான் இருக்கும், அதாவது படகா. இது நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. சரி, இந்த பட ரூபத்திற்கு அசமவாதி காரணம் எது அப்படின்னு கேட்டால் தந்து ரூபம். அசமவாதி காரணமாக குணஹாத்தான் இருக்குன்னு பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போது பட ரூபம்தான் இங்கே காரியம், உற்பத்தி பண்ண வேண்டிய காரியம் அதுதான். அதற்கு சமவாதி காரணம் படகா, அசமவாதி காரணம் தந்து ரூபம் இல்லையா? நாம் எப்படி படத்திற்கு அசமவாதி காரணம், நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒரு வரிசையை போட்டுக்கலாம். படகா காரியம், அதற்கு சமவாதி காரணம் தந்து, அசமவாதி காரணம் தந்து சயோகா, இப்படின்னு போன தடவை பார்த்தோம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற காரியம் என்னது? படகா இல்லை, படகத ரூபம். இந்த படகத ரூபம் காரியம்னு சொன்னால் அந்த காரியத்திற்கு சமவாதி காரணம் எது? படகா. அந்த படகத ரூபத்திற்கு அசமவாதி காரணம் என்னது அப்படின்னு கேட்டால் தந்து ரூபம் இப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரி, இப்போ நமக்கு காரியமானது படரூபம். படரூபமானது எங்கே இருக்குது? படத்தில் இருக்குது இல்லையா? அந்த படகா சமவாதி காரணம்னு சொன்னால் அந்த படத்தில் தந்து இருக்குது. ஆனால் தந்து ரூபம் அங்கே படத்தில், அதாவது இதை கொண்டு போகிற இடம் எதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது படரூபம் காரியம். அந்த படரூபமானது எங்கே இருக்குது? படத்தில் இருக்குது, சமவாயி காரணத்தோடு. அந்த படத்தோடு சமவாதி காரணமாக எது இருக்குது? தந்துவும் இருக்குது. தந்துவில் தான் தந்து ரூபம் இருக்குது. இது மேலிருந்து அப்படியே எழுதினா வரிசை தெரியும். முதல்ல மேல் பாகத்தில் படரூபம் அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துலேயே காரியம்னு எழுதிக்கணும். எப்படி? படரூபம், இதுதானே காரியம், காரியம்னு பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்தது படரூபத்துக்கு கீழே படகா, அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதிக்கணும்? சமவாயி காரணம். அதாவது படரூபம் என்கின்ற காரியத்திற்கு சமவாயி காரணம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு கீழ்நிலையில் மூணாவதாக என்ன எழுதிக்கணும்?
பட்டஹாக்கு கீழே தந்துஹு இல்லையா, அந்த தந்துஹுக்கும் கீழே என்ன எழுதணும்? தந்து ரூபம். இதைத்தான் நம்ம காரணம், இந்த தந்து ரூபத்துக்கு தான் 4வதாக எழுதின இந்த தந்து ரூபத்திற்கு காரியம்தான் பட்டரூபம்னு எழுத போகிறோம் இப்போ இல்லையா. நடுவில் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, காரியமாக சொல்ல போகிறது, காரியமாகவோ காரணமாகவோ சொல்ல போகிறது இல்லை. மேலே முதல்ல இருக்கக்கூடிய பட்டரூபம், பட்டகத ரூபம், இதுதான் காரியம். காரணமாக நம்ம எதை சொல்ல போகிறோம்? 4வதாக இருக்கக்கூடியதான தந்து ரூபம். சரி, இங்கே நாம் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த காரிய காரண பாவகா சொல்கிறோம் இல்லையா, இது இந்த காரியத்திற்கு காரணம், இந்த காரணம் காரணத்தினுடைய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் இந்த காரியத்தை உண்டாக்கக்கூடிய காரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த காரணத்தில் தான் இந்த காரியம் உண்டாருதுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து ஆகணும். சேரலைன்னா உற்பத்தி ஆகாது, காரிய காரண பாவமே வராது. ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கணும். அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தோம்? காரியாதிகரணம்னு ஒன்று சொல்லிகிட்டே இருந்தோம். காரியாதிகரணம், இங்கே தான் காரியம் உண்டாச்சு, இங்கே தான் அந்த காரணம் இந்த சம்பந்தத்தோடு இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அப்போ நமக்கு என்ன வேண்டியிருக்கு? காரியமும் காரணமும் ஏதாவது ஒரு க்ஷணமாவது ஒன்றாக இருந்திருக்கணும். இருந்தால் தான் அந்த ரெண்டுத்துக்குள்ளார காரிய காரண பாவமே வரும், இல்லாட்டி வராது. நெருப்பு எங்கோ இருக்குது, ஜலம் வேறு எங்கேயோ இருக்குது. ஔஷ்ணியங்கிற காரியம், சூடுங்கிற காரியம் உண்டாகவே உண்டாகாது. ரெண்டும் சேர்ந்தால் தான் உண்டாகும். ஏதாவது ஒரு சம்பந்தம் வந்து தான் ஆகணும். இப்படி இருக்குது. சரி, இப்போ நாம் காரியமாக எதை எடுத்துட்டுருக்கோம்? பட ரூபத்தை எடுத்துட்டுருக்கோம். அதனுடைய அசமவாதி காரணமாக தந்து ரூபத்தை சொல்ல போகிறோம். இப்போது முன்னாடி காரியாதிகரணமாக நாம் எதெல்லாம் எடுத்துருந்தோம்னு கேட்டால், எப்பொழுது அந்த சமவாதி காரணமாக இருக்கக்கூடிய தந்து எடுத்துகிட்டே இருந்தோம் இல்லையா. காரியம் பட்டரூபம். அந்த பட ரூபமானது எங்கே இருக்குது? பட்டத்தில் இருக்குது இல்லையா. அந்த பட்டத்தில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? தந்து ரூபத்தை கொண்டு வைக்க போகிறோம். எங்கே கொண்டு வைக்க போகிறோம்? காரியஸ்ய யத் சமவாயி காரணம். காரியஸ்ய யத் சமவாயி காரணம் தத்ர அசமவாதி காரணபூதஸ்ய தந்து ரூபஸ்ய சம்பந்தா உச்சதே. நாம் இப்போ தான் சொன்னோம், காரியமும் காரணமும் ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று அப்படி சேரணும், அல்லது காரியத்திற்கு சமவாதி காரணமாக எது இருக்கிறதோ அங்கேயாவது இந்த காரணம் போய் சேரணும். சேர்ந்தால் காரியம் காரணம் ஒன்றான மாதிரி ஆகிடும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? காரியம் பட்டரூபம். அந்த பட்டரூபத்தை எங்கே இருக்கிறதா சொல்ல போகிறோம்? பட்டரூபத்தினுடைய சமவாதி காரணமாக இருக்கக்கூடிய பட்டத்தில் வச்சுருக்கோம். சரி, கீழிருந்து நாம் ஒரு சம்பந்தத்தை சொல்லி தந்து ரூபத்தை கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைக்கலாம்? எப்படி சம்பந்தத்தை சொல்லலாம்? இந்த சம்பந்தத்தை சொல்ல தெரிஞ்சுட்டோன்னு சொன்னாலே நியாயசாஸ்திரத்தில் பாதி நமக்கு புரிஞ்சுதான் கணக்கு. அங்கே தான் நம்ம ரொம்ப யோசித்து கரெக்டாக சொல்லணும். அப்படி சொன்னோன்னா நமக்கு சாஸ்திரம் பிடிபட்டிருக்கு, சாஸ்திரத்தினுடைய அந்த கதி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் சாஸ்திரம் சுலபம் ஆகிடும். இப்போது கீழே 4வதாக இருக்கக்கூடியதான தந்து ரூபமானது பட்டரூபத்தினுடைய சமவாதி காரணமான பட்டத்தில் எந்த சம்பந்தத்தோடு இருக்குன்னு சொல்லணும். அப்படி பார்த்தோன்னா ஸ்வ சமவாயி சமவேதத்துவ சம்பந்தேன, ஸ்வபதத்தினால தந்து ரூபம், ஸ்வசமவாயி அப்படின்னு சொன்னால் அதனுடைய சமவாதி காரணமாக எது இருக்குது? தந்து ரூபத்தினுடைய தந்து. தத் சமவேதம் எது அப்படின்னு கேட்டால் படஹா இல்லையா. ஸ்வபதத்தினால தந்து ரூபம், ஸ்வசமவாயி, அதாவது தன்னுடைய சமவாயி தான் அந்த பட்டரூபமானது எங்கே சமவாய சம்பந்தத்தோடு இருக்கோ அதுதான் ஸ்வசமவாயி, அதாவது தந்து. தத் சமவேதம்
தத் சமவேதம் அப்படிங்கிறது எங்கே போய் சேர்றது? படத்தில் போய் சேர்றது. இந்த சம்பந்தத்தோடு தந்து ரூபமானது படரூபத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே, காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத் காரணம் அசமவாதி காரணம் இப்படின்னு இதனுடைய லட்சணத்தை நமக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ரெண்டாவது அசமவாதி காரணம், ரெண்டாவது விதமாக இருக்கக்கூடியதான அசமவாதி காரணத்தில் காரியதாவச்சேதகம் என்னது, காரணதாவச்சேதகம் என்னதுன்னு பார்த்தா வித்தியாசம் இன்னும் நல்லா நமக்கு புலன்படும். இப்போது காரியம் படரூபம், இந்த படரூபமானது படரூப சமவாதி காரணம் எதுவோ, அதாவது படரூபத்திற்கு சமவாதி காரணம் படஹாதனே, அந்த படத்தில் என்ன சம்பந்தத்தோடு இருக்குது? சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போது காரியதாவச்சேதக சம்பந்தா இது சமவாய சம்பந்தா. சரி, இந்த சமவாய சம்பந்தத்தோடு காரியமானது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்? காரியஸ்ய யத் சமவாயி காரணம், காரியத்தினுடைய சமவாயி காரணம் எதுவோ அதில் இருக்குது. அதுதான் இப்போ காரியாதிகரணம்னு வச்சுப்போம். சரி, அங்கே காரணமாக இருக்கக்கூடிய தந்து ரூபம் எந்த சம்பந்தத்தோடு வந்து சேர்றது அப்படின்னு கேட்டால், ஸ்வசமவாதி சமவேதத்துவ சம்பந்தேன அஸ்தி. ஸ்வபதத்தினால தந்து ரூபம், ஸ்வசமவாயி தந்து, ஸ்வசமவாயி தந்தௌ சமவேதம் கிம் பட்டஹா. அப்போது தந்து ரூபமானது ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தேன காரியஸ்ய யத் சமவாதி காரணம் தத்ர அஸ்தி. இதுவரையில் முன்னாடி சமவாயி காரணம்னு முதல்ல பார்த்தோம், அசமவாயி காரணத்துலேயும் முதலாவதாக ஒன்று பார்த்தோம், அதாவது காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்துன்னு. அந்த ரெண்டு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியம் எதுவோ அதுவும், காரணமாக நாம் எதை சொன்னோமோ அதுவும் ஒன்றா இருந்தது, காரியத்தோடு காரணமும் ஒன்றா இருந்தது. உதாரணத்திற்கு நாம் முதல்ல சமவாதி காரண லட்சணத்தில் உதாரணம் என்ன சொன்னோம்? தந்தவஹா பட்டஸ்யன்னு சொன்னோம். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டஹா காரியம், அந்த பட்டஹா காரியாதிகரணமான தந்துவில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்தது. அங்கேயே தாதாத்மிய சம்பந்தத்தோடு காரணமாகிய தந்து இருந்தது. அப்போது காரியத்தோடு காரணம் சேர்ந்து இருந்தது. அடுத்தது அசமவாதி காரண லட்சணத்தில் முதலாவது ஒரு வகையை பார்த்தோம். அந்த வகையில் எப்படி இருந்தது? காரியம், உதாரணமாக அங்கே என்ன சொல்லியிருந்தா, பட்டஸ்ய தந்து சம்யோகா காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தந்து பட்டஹா அப்படிங்கிறது காரியாதிகரணமான தந்துவில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்தது. அங்கேயே காரணம் என்கின்றதான தந்து சம்யோகாவும் சமவாய சம்பந்தத்தோடு இருந்தது. அதனால தான் காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தேன்னு சொன்னோம், காரியத்தோடு சேர்ந்து ஒரு இடத்தில் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா காரியத்தோடு காரணம் இல்லை, காரணத்தோடு காரணம் இருக்குது. அதாவது காரியம்னு நாம் எதை எடுத்துக்கிறோமோ அதனுடைய சமவாதி காரணம் எதுவோ அதோடு இந்த காரணம் சேர்ந்திருக்கு. எப்படி? படரூபஸ்ய தந்துரூபம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். படரூபம் அதாவது படகத ரூபம் காரியம். இந்த காரியமானது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்? இப்போது ஸ்வசமவாதி காரணத்தில் பட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த காரணத்தோடு தான் அசமவாதி காரணமாக நாம் சொல்ல போகின்ற தந்து ரூபத்துக்கு சம்பந்தத்தை சொல்ல போகிறோம். எப்படி? ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தேனா. அதனால தான் லட்சணத்தில் என்ன பண்ணினா காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம்னு சொல்லலை, ரெண்டாவதாக சொல்லும் பொழுது காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாதி காரணம். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்னது என்னது? காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாதி காரணம் முன்னாடி சொன்னது. அதற்கு என்ன உதாரணம்? தந்தவஹா பட்டஸ்ய காரணம் அப்படின்னு முடிச்சுக்கணும். ரெண்டாவதாக சொன்னோமே அது எப்படி?
அசமவாதி காரணமானது காரியத்தோடு சேர்ந்து இல்லை, காரியத்திற்கு சமவாதி காரணமாக எது இருக்கோ அதோடு சேர்ந்திருந்தாலும் காரியம் உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாதி காரணம் அப்படின்னு 2 விதமாக சொல்லி கொடுத்தார். ஏன்னா 2 விதமான காரிய காரண பாவங்கள் லோகத்தில் தெரிகிறது, அதனால் இப்படி 2 தனித்தனியாக சொல்லி கொடுத்துருக்கார். சரி, இங்கே நாம் கவனிக்கலாம், இங்கே காரியதாவச்சேதக சம்பந்தா எது, காரணதாவச்சேதக சம்பந்தா எது அப்படின்னு நம்ம கவனிக்கலாம். ரொம்ப சுலபம். இங்கே காரியமான படகத ரூபமானது காரியாதிகரமான படத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அதனால் காரியதாவச்சேதக சம்பந்தா சமவாயா சம்பந்தா ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் காரணதாவச்சேதக சம்பந்தா என்னதுன்னு நம்ம பார்க்கணும். போன தடவை சொன்ன மாதிரி, அதாவது காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்துங்கிற இடத்துல சொன்ன மாதிரி சமவாயா சம்பந்தா காரணதாவச்சேதகான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தான்னு சொல்லணும். அப்போது காரியதாவச்சேதக சம்பந்தா சமவாயா சம்பந்தா. ஏன்னா காரியம் படகத ரூபம் ஸ்வசமவாதி காரணே பட்டே சமவாய சம்பந்தேன அஸ்தி. இந்த பங்கத்தை நல்லா நான் சொல்கிற அந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கணும். படகத ரூபம் இதமேவ காரியம், இதுதான் காரியம். இந்த காரியமானது ஸ்வசமவாதி காரணே தன்னுடைய சமவாதி காரணமாகிய படத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போது இதுதான் காரியதாவச்சேதக சம்பந்தா. இந்த படத்தில் அசமவாதி காரணம்னு நாம் எதை சொல்ல போகிறோமோ தந்து ரூபம், அது என்ன சம்பந்தத்தோடு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தேன அஸ்தி. ஸ்வபதேன தந்து ரூபம் ஸ்வசமவாயி தந்து ஸ்வசமவாயி சமவேதம் கிமஸ்தி பட்டா. அப்போது காரணதாவச்சேதக சம்பந்தா என்னது? ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தா. சேர்த்து சொல்லதா இருந்தால் எப்படி சொல்லணும்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம் அசமவாதி காரணச லக்ஷணம். இப்போ அசமவாதி காரணத்துக்கு லக்ஷணத்துக்கு 2 வந்துடுது லக்ஷணம். என்னது? ஒன்று சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித சமவாய சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம். இது ஒரு வகை. இது எங்கே உபயோகப்படும்? காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாதி காரணம் அப்படிங்கிறத இந்த லட்சணம் உதவுறது. அங்கே இது சமன்வயப்படுத்திக்கணும். 2வதா காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரணம் அசமவாதி காரணம்னு சொன்னோமே, அந்த இடத்துல என்ன லட்சணம் சொல்லணும்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம்னு சொல்லணும். இப்போ நாம் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கவனிக்கலாம். 2 லட்சணத்துலேயும் 2 விதமான லட்சணம் சொல்லியிருக்கோமே, 2த்துலேயும் காரியதாவச்சேதக சம்பந்தா ஒன்று தான், சமவாயா தான். காரணதாவச்சேதக சம்பந்தா தான் மாறுறது. எங்கே காரியேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்துன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல சமவாயா காரணதாவச்சேதக சம்பந்தா. ஆனால் எங்கே காரணேன சகான்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தாவச்சின்ன காரணத்தா இப்படின்னு சொல்கிறோம். இந்த தனித்தனியாக சொல்கிறதை காட்டிலும் இப்படி ஒரு இடத்துல இந்த லட்சணம் இன்னொரு இடத்துல வேறு லட்சணம் இப்படி சொன்னால் இது கௌரவம், குருபூதம் இல்லையா? உபஸ்திதி கிருத கௌரவம்னு சொல்லுவோம். எந்த இடத்துல எதுன்னு உபஸ்தித்தில் நமக்கு கௌரவம் அப்படிங்கிறது ஷரீர கிருதம் உபஸ்திதி கிருதம் இப்படிலாம் சொல்லுவோம். இதில் இந்த உபஸ்திதி கிருதமாக இருக்குது. அதாவது நாம் நினைவு வச்சுக்கிறது ஒரு சிரமம் இருக்குது. 2 லட்சணம் இருக்குது. அப்போ 2த்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிடணும். 2ம் சேர்க்கிறதா இருந்தால் எப்படி சேர்க்கலாம்? சேர்க்கறதுல நமக்கு ஒரு சௌகரியமும் இருக்குது. காரியதாவச்சேதக சம்பந்தா 1, காரணதாவச்சேதக சம்பந்தம் தான் 2. அப்போது அந்நியத்தர அப்படின்னு ஒரு பதத்தை சேர்த்துக்கணும். 2த்துல 1ன்னு அர்த்தம். அந்நியத்தரன்னா இதுவோ அல்லது அதுவோ அப்படின்னு அர்த்தம் அந்நியத்தர. அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாஸ்திரத்தில் வழி பண்ணி கொடுத்துக்கிறா. சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித சமவாய
ஸ்வசமவாயி சமவேதத்துவ அந்நியதர சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம். இதை எடுத்தோடனே சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கணும் தான் முதல்ல ரெண்டு தனித்தனியாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரெண்டும் சேர்க்கிறேன். இங்கே சேர்க்கும் பொழுது நம்ம கவனிக்கலாம். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித. இந்த காரியதாவச்சேரக சம்பந்தத்தில் நமக்கு சிரமமே இல்லை, ரெண்டு இடத்துலையும் சமவாயாக தான். காரணதாவச்சேதகத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று சமவாய சம்பந்தா, இன்னொன்று ஸ்வசமவாயி சமவேதத்துவம். அதைத்தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபிதா யா காரணதா அப்படிங்கிறதுல அன்வயமாக போகிறது. அதாவது சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபிதா யா காரணதா அப்படின்னு நம்ம கடைசியில் சொல்ல போகிறோம். அந்த காரணத்தா எப்பேற்பட்டது? யா சமவாய ஸ்வசமவாரி சமவேதத்துவ அந்நியதர சம்பந்தாவச்சின்ன காரணதா ததாசிரயத்துவம் அசமவாதி காரண லக்ஷணம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக்கியாச்சு. எப்படி? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபிதா யா காரணதா சா கீதுஷி சமவாய ஸ்வசமவாயி சமவேதத்துவ அந்நியதர சம்பந்தாவச்சின்ன. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு சம்பந்தத்தினால அவச்சின்னமான காரணத்தா. இப்போ இது ஒரு லட்சணம் ஆயிடுது. அந்நியதரன்னு சேர்த்ததுனால ஒரு லட்சணமாக மாறிடுது. அப்போது அசமவாய காரண லட்சணம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ரெண்டுத்தையும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித சமவாய ஸ்வசமவாயி சமவேதத்துவ அந்நியதர சம்பந்தாவச்சின்ன காரணதாசிரயத்துவம் இப்படின்னு சொல்லணும். இதை ரொம்ப நல்லா அபியாசம் பண்ணிக்கணும். நான் மேற்கொண்டு இதே நியாய கிரந்தங்களில் இது ரொம்ப அதிகப்படியாகவே வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் பிரகாரத்தில் இதுக்கு நம்ம நல்லா பழக்கப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ். அதனால் இது நல்லா அபியாசம் பண்ணிக்கணும். இப்படியாக இது அசமவாயி காரணத்தினுடைய லட்சணம். இன்னும் ஒன்று தான் 3 விதத்தில் பாக்கி இருக்குது. நிமித்த காரணம். அதுக்கு என்ன லட்சணம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கிரந்தத்தில்? ததுபய பின்னம் காரணம் நிமித்த காரணம். ததுபய பின்னம் தத்பதத்தினால முன்னாடி சொல்லப்பட்ட 2 வகையை எடுத்துக்கணும். சமவாதி காரணத்தை எடுத்துக்கணும், அசமவாதி காரணத்தை எடுத்துக்கணும். அந்த ரெண்டுத்துக்கும் மாறாக இருக்கக்கூடிய காரணம் எதுவோ அந்த காரணம் தான் நிமித்த காரணம் எனப்படுகிறது. யதா துரி வேமாதிகம் பட்டஸ்ய. துரி அப்படின்னா அந்த சின்ன ஒரு மரத்தினால் செய்யப்பட்டதான ஒரு கம்பு இப்படி இப்படி வேகமாக போயிட்டு வரும், நூலை சுமந்துண்டு வேகமாக போயிட்டு வரும். அந்த மாதிரியான வஸ்துக்கள் இது. அதாவது இந்த நம்ம அந்த நெசவாளர் அவரும் கூட நிமித்த காரணம்தான். ஏன்னா இந்த ரெண்டுத்தை தவிர்த்து மற்ற எதெல்லாம் காரணம்னு நம்ம சொல்கிறோமோ அத்தனையுமே நிமித்த காரணத்தில் சேர்ந்துடும். ததுபய பின்னம் தத்பதத்தினால சமவாதி காரணம் அசமவாதி காரணம் இந்த ரெண்டுத்துக்கும் மாறாக இருக்கக்கூடிய காரணம் எதுவோ அது நிமித்த காரணம். அதுலேயும் நாம் முன்னாடி சொன்னபடி அசாதாரண காரண பின்னத்தையும் சேர்த்துக்கணும். அதாவது ததுபய பின்னத்வே சதி யத் சாதாரணம் காரணம். ஏன்னா ததுபய பின்னம் அசாதாரண காரணம் ஈஸ்வரஹா அதிருஷ்டம் இதெல்லாம் கூட இருக்குது. அப்போது நிமித்த காரண லக்ஷணஸ்ய அசாதாரண காரணே அதிவியாப்தி பவதி. சாதாரண காரணே அதிவியாப்திர் பவதி. அதனால் என்ன பண்ணணும்? ததுபய பின்னத்வே சதி யத் அசாதாரணம் காரணம். ஏன்னா சாதாரண காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வராதிகளிலும் ததுபய பின்னத்துவம் அஸ்தி. சமவாதி காரண பின்னத்துவம் அஸ்தி, அசமவாதி காரண பின்னத்துவஞ்ச அஸ்தி. இது கிருத்வா சாதாரண காரணேஷு சாதாரண காரணமாக இருக்கக்கூடியதான ஈஸ்வர அதிருஷ்டாதிகளிலும் அதிவியாப்தி வந்துடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ததுபய பின்னத்வே சதி எது அசாதாரணம் காரணம் அப்படின்னு சொல்லிக்கணும். சமவாதி காரண பின்னத்வே சதி அசமவாதி காரண பின்னத்வே சதி எது அசாதாரணம் காரணம் தத் நிமித்த காரணம். சமவாதி காரணத்தை காட்டிலும் வேறானதாகவும் அசமவாதி காரணத்தை காட்டிலும் வேறானதாகவும் இருந்து கொண்டு எது அசாதாரண காரணமாக இருக்கிறதோ அது அப்படின்னு தமிழில் நம்ம எப்படி மொழிபெயர்த்த எப்படி சொல்லணும்?
சமவாதி காரணத்தை காட்டிலும் வேறானதாகவும் அசமவாதி காரணத்தை காட்டிலும் வேறானதாகவும் இருந்து கொண்டு எது அசாதாரணமான காரணமோ அது நிமித்த காரணம். இப்படியாக சமவாதி